இன்னைக்கு இந்தியாவில் வெடித்து சிதறும் ஒரு புரட்சி அப்படின்னா அது டிஜிட்டல் புரட்சி தான். இப்போ அதை பற்றி முக்கியமான தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்கு. யூடியூப் இந்தியா ஸ்மித் கெய்கர் அப்படிங்கிற ஆய்வு நிறுவனம் இணைஞ்சு வெளியிட்ட ஒரு சமீபத்திய ஆய்வில் இந்திய ஜென்சி இளைஞர்கள் இந்த உலகத்துக்கு தங்களை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்பாக ஆச்சரியமூட்டக்கூடிய தகவல்லாம் வெளிவந்திருக்கு. அதை பற்றி விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஜென்சிக்கள், அதாவது 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் உள்ள இந்திய ஜென்சி தலைமுறையில் சுமார் 83% பேர் தங்களை கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக அறிமுகப்படுத்திக்கிறாங்களாம். இந்திய ஜென்சி இளைஞர்கள் கிரியேட்டர் ஜெனரேஷனாக மாறுவதையே இந்த ஆய்வு முடிவுகள் எடுத்துக்காட்டுது. வீடியோ, ஷார்ட்ஸு, விலாக்ஸு, கல்வி, பொழுதுபோக்கு, தனிப்பட்ட அனுபவங்கள், இப்படி எதை வேணும்னாலும் ஒரு கான்டென்ட்டாக உருவாக்கி இந்த உலகத்தோடு பகிர்வதில் அதிக ஆர்வம் காட்டுறாங்க இந்த ஜென்சிக்கள். இதெல்லாம் பார்க்கும்போது இது வெறும் பொழுதுபோக்கு உலகம் அல்ல, அதை தாண்டி தனிநபருடைய அடையாளம், தன்னம்பிக்கை, தன்னிலை வெளிப்பாடு ஆகியவற்றின் புதிய மேடையாக மாறியிருப்பதா நிபுணர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கான்டென்ட் ஆளுமைகள் இவங்க எல்லாரும் மும்பை, டெல்லி, பெங்களூரு, சென்னை இது மாதிரியான பெருநகரங்களில் தான் அதிகம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இந்த ஆய்வு முடிவுகள் மூலமாக தெரிய வருது. அதாவது பெருநகரங்களை காட்டிலும் இந்த டயர் 2, டயர் 3 நகரங்களை சேர்ந்த ஜென்சிக்கள் தான் இந்த டிஜிட்டல் மாற்றத்தினுடைய மையமாக இருக்காங்களாம். அது என்ன டயர் 2, டயர் 3? அதாவது பெருநகரங்களை விட சிறிய நகரங்களை டயர் 2 நகரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை விட சிறிய, அதே போல் வளர்ந்து வரக்கூடிய நகரங்களை டயர் 3 நகரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோவை, மதுரை, சேலம், திருச்சி இதெல்லாம் டயர் 2 நகரங்கள்.